மதுவிலக்கு கொள்கையில பாஜகவும் தீவிரமா இருக்கீங்கல்ல, அப்ப உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்குமே. தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கையை நீங்க அமல்படுத்திட்டா அது ரொம்ப எளிமையா போயிருமே. நிச்சயமா நல்ல கேள்வி, இது எதிர்பார்க்கப்பட்ட கேள்வி. இப்போ மத்திய அரசு மாநில அரசுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட அந்த அதிகார வரம்புகள் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல அம்பேத்கர் அவர்கள் இயக்குனதுல இருக்கு. இப்போ நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் மாநில சப்ஜெக்ட்ல நீங்க எப்படி கை வைக்கலாம்னு கேள்வி கேட்கக்கூடியதும் நீங்க தான். இப்ப திருமாவளவன் அவர்கள் முதற்கொண்டு விசிகா கோட் பண்ற அந்த ஆர்டிகிள் 47 நகைப்பா இருக்குது. ஏனென்றால் அது வந்து ஆர்டிகிள் இருக்கக்கூடிய மெயின் விஷயம் கிடையாது, அது டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இப்ப அதே டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில தான் வந்து உங்களுக்கு வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லுது, பசுவதை பண்ணுங்கன்னு கொண்டுது. இப்ப அது நம்ம எடுத்தோம்னா நீங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறீங்க, அது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருக்கு, அது நீங்க அமல்படுத்தக்கூடாது. அப்போ இந்த விஷயத்துக்கு நீங்க அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க. அப்போ உங்ககிட்ட முதல்ல தெளிவு இருக்கா? இரண்டாவது, நீங்க முனைப்பு காட்ட மாட்டீங்கன்னு சொல்லல. இன்னைக்கே திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அரசமைப்பு சட்ட பிரிவு 44 படி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முனைப்பு காட்டும் பாஜக 47வது பிரிவை பயன்படுத்தி தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கையை அமல்படுத்தலாமே. அப்ப உங்களுக்கு ஆர்வம் இல்லைங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு. இல்ல இது எவ்வளவு பெரிய நகைப்போ முரணோ எனக்கு புரியல. இப்போ 5 மாநிலங்கள்ல இந்தியாவில மதுவிலக்கு ஏற்கனவே அமல்ல இருக்கு. குஜராத் 1, பீகார் 1, நாகாலாந்து 1, மிசோரம் 1, மணிப்பூர்ல குறிப்பிட்ட பகுதிகளில். இப்போ இதுல 4 மாநிலங்கள், கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள்லயும் பிஜேபி இருக்கக்கூடிய மாநிலங்கள். மிசோரம்ல 2019 நம்ம கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இப்ப 5 மாநிலங்கள்ல மதுவிலக்கு ஏற்கனவே அமல்ல இருக்கும்போது அதை பார்த்து நீங்க பண்ணலாமே, எதுக்கு மத்திய அரசு போய் துணை கேட்கறீங்க? அந்த உங்களுக்கு தேவையே கிடையாது. முதல்ல தமிழகத்துல இவ்வளவு அபாயகரமா போயிட்டு இருக்கு, அதை பத்தி உண்மையிலேயே அக்கறை இருக்கக்கூடியவர்கள் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கிட்ட பேசி நீங்க மூடலனாலும் குறைந்தபட்சம் குறைக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கணும். அது எதுவுமே எடுக்காம, அதாவது தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமே பிஜேபி மேல பழிய போட்டா மக்களை வந்து நம்ப வச்சிடலாம், நம்ம வந்து அந்த இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து மிகவும் தவறானது. இன்னொன்னு, மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுக இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அனுப்புறேன்னு சொல்றாங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெகத் ரட்சகன் மாதிரி, டிஆர் பாலு மாதிரி ஆட்களை அனுப்பாம இருந்தது மிகப்பெரிய சந்தோஷம். ஏனென்றால் அவர்கள் வந்து மது ஆலைகளை நடத்துறது வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அப்போ நீங்க 3 வருஷத்துல மது ஒழிப்புக்காக எந்த நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? விசிகா என்ன அழுத்தம் கொடுத்திருக்கின்றது? அப்போ நான் ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன், நீங்க வந்து மக்களை ஏமாத்துவீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி பிரச்சனை, அதிகார பகிர்வு, இதுக்கு வந்து மது ஒழிப்பை கொண்டு வர மக்களுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்காம நேரடியா நீங்க சண்டை போடுங்க சொல்றேன். போதைப் பொருள் ஒழிப்பு, மது ஒழிப்பு அப்படிங்கறத ஒரு எல்லையில்லா அதிகாரம் வச்சிருக்கக்கூடிய மத்திய அரசு செஞ்சிடலாமே. அப்ப அதையே செய்வதற்கு ஒரு முனைப்பு காட்ட மாட்டேங்கிறீங்க. இது வந்து பழிய தூக்கி மத்தவங்க மேல போடுறது இல்ல. பவர் உங்ககிட்ட இருக்கு. சப்ஜெக்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மத்திய அரசு லா எனாக்ட் பண்ண முடியுமா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மாநில பட்டியல்ல தப்பிக்கிற உத்தியா? ஆமா, இதுதான் தப்பிக்கிற உத்தியா உங்களுக்கு? பிஜேபி மேல பழி போட்டா முடிஞ்சிரும்ல. கல்விக்கு முடிவெடுக்கும் போது மட்டும் ஒத்திசைவு பட்டியல்னு பார்த்து எடுக்கிறீங்களா? கல்வி வந்து ஒத்திசைவு பட்டியல்ல எங்க இருந்தது எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. ஆல்ரெடி ஸ்டேட் சப்ஜெக்ட்ல இருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு போச்சு. அதாவது இந்த மதுவுக்கு வந்து குறைந்தபட்சம் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்கே எல்லா மாநிலங்களும் எதிர்க்கிறாங்க. என்றால் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54% வரி வசூலிக்கப்படுது. இன்னைக்கு கிரீம் பெண்ணுக்கு வந்து அவ்வளவு பெர்சன்டேஜ் கதறக்கூடியவர்கள் மதுவுக்கு 54% வரி விதிக்கிறதே இந்த அரசாங்கம் அப்படின்ற கேட்பார் இல்லாம தான் இருக்கு. இப்ப நாங்க மீண்டும் சொல்றது, நீங்க வந்து உங்க ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து தப்பிக்கிறதுக்கு பிஜேபி மேல பழிய போடாதீங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? புதிதாக தினமும் மதுக்கடைகளை ஏன் திறந்துட்டு இருக்கீங்க? இதுல நடக்கக்கூடிய விபத்துகள், அதாவது கடைசியா ஒரே ஒரு டேட்டா சொல்றேன். கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் நலச்சங்கம் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு இந்த பாதிப்புகள் எல்லாம் பட்டியலிடுறாங்க. உங்க ஊடகத்துல கூட கவர் பண்ணிருந்தீங்க. 14,63,000 விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இவங்க வந்து மதுவினால வந்த விதவைகள் மட்டும்னு சொல்றாங்க. அப்போ அந்த சின்சியர் அட்டெம்ப்ட் உங்ககிட்ட முதல்ல இருக்கான்றது தான் எங்க கேள்வி. நீங்க பிஜேபி மேல பழி போடுறீங்க. இப்ப பிஜேபி ஏன் பண்ணல அப்படின்னு கேக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன், பிஜேபி ஆளக்கூடிய எந்த மாநிலத்துல அரசாங்கமே மதுக்கடைகளை எடுத்து நடத்தி டார்கெட் பிக்ஸ் பண்ணி இந்த வருஷம் 44,000 கோடினா அடுத்த வருஷம் 50,000 கோடி உயர்த்துவேன் தம்பட்டம் அடிச்சதற்கு அது ஃப்ரீயா மார்க்கெட்ல விட்டுட்டோம். அது ஆப்ரேட் பண்றவங்க பண்றாங்க. அங்க வந்து இலக்கு நிர்ணயிக்கப்படுவதில்லை, மக்களை குடி என்று கட்டாயப்படுத்துவதில்லை. அதிகாரிகளை அழைத்து கட்டாயப்படுத்துறாங்களா? இந்த மீடியால வந்திருக்கு. எந்த ஜோன்ல டாஸ்மாக் வருமானம் கம்மியா இருக்கோ அங்க அரசாங்க அதிகாரிகள் மீட்டிங் போடுறாங்க. தீபாவளி வருதுன்னா இதுக்கு வந்து இவ்வளவு டார்கெட் 1000 கோடி ரூபாய்க்கு விற்கணும்னா அதற்கு அதிகாரிகள் மீட்டிங் போட்டு பேசுறாங்க. நீங்க கேளுங்க சூர்யா, தவறு இல்ல. இல்ல நான் ஒரு கேள்வி, உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு மது விற்பனை எப்படி இருக்கு? அரசாங்கம் இல்லையே, அது பிரைவேட் கண்ட்ரோல்ல தான இருக்கு. அங்க இருக்க அரசாங்கம் டார்கெட் வச்சிருக்கா சொல்லுங்க. நான் உத்தரப்பிரதேசத்தை விட்டுருங்க,
உலகத்துல ஏதாச்சும் ஒரு மூலையில ஒரு அரசாங்கம் தன் சொந்த மக்களுக்கு டார்கெட் வைத்து மது விற்பனை அதிகரித்து அதன் மூலம் மற்ற திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்தியாவில வேண்டாம், பிஜேபி விட்டுருங்க, உலகத்துல ஒரு அரசாங்கம் செய்யறது இருக்கா? இவ்வளவு பெரிய அநியாயத்தை நீங்க பண்ணிட்டு உங்க கையில எல்லா அதிகாரத்தையும் வைத்துட்டு பிஜேபி சட்டம் போட்டா நாங்க ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றீங்க, மத்த விஷயத்துக்கு நாங்க சட்டம் போடுறோம், நீங்க ஃபாலோ பண்றீங்களா? பண்றதுக்கு தயாரா இருக்கீங்களா? இது ஹிப்போக்ரசி இல்லையா அது?